வணக்கம். ஆச்சிச்சோல் அகராதியில ஹச் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வித்தவுட் ஷார்ட்கட் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட்டா ஹச்ஆர் அண்ட் சிஇ அப்படின்னா ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் போர்ட் ஆக்ட். இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் போர்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்து சமய அறக்கட்டளைகள் வாரிய சட்டம். இவ்வளோ பெருசாலாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. இந்து சமய அறக்கட்டளைகள் அண்ட் வாரிய சட்டம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஹச்ஆர் அண்ட் சிஇ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்து சமய அறநிலையத்துறை தான் ஹச்ஆர் அண்ட் சிஇ டிபார்ட்மெண்ட். அடுத்ததாக ஹேபியஸ் ஹார்பஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். ஹேபியஸ் ஹார்பஸ் அப்படிங்கிறது ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்கொணர் நீதி பேராணை, ஆட்கொணர்வு ஆணை, விடுதலை ஆவணம் அப்படிங்கிறது ஹேபியஸ் ஹார்பஸ். அடுத்ததாக ஹேபர் டேசரி அப்படிங்கிறது சிறுபொருள் வணிகர், தையல் பொருள் வணிகர், தையல் பொருள் கடை தான் ஹேபர் டேசரி. ஹேபர் டேசரி அப்படிங்கிறது சிறுபொருள் வணிகர், ஒரு வணிகரை வந்து குறிக்கக்கூடியது தான். சிறுபொருள் வணிகர், தையல் பொருள் வணிகர், தையல் பொருள் கடை அப்படின்னு சொல்கிறாங்க ஹேபர் டேசரி அப்படிங்கிறத. அடுத்ததாக ஹேபிப் அப்படிங்கிறது இனிய நட்பு. ஹேபிப்னா இனிய நட்பு, இனிய நட்பு ஹேபிப். ஹேபைல் அப்படின்னா செயல்திறன் மிக்க தான் ஹேபைல். ஹேபைல்னா செயல்திறன் மிக்க. ஹேபைல் பர்சன் அப்படிங்கிறது கை தேர்ந்தவர் தான் ஹேபைல் பர்சன். செயல்திறன் மிக்க அப்படின்னா ஹேபைல். ஹேபைல் பர்சன் அப்படின்னா கை தேர்ந்தவர். ஹேபிலிமெண்ட் அப்படிங்கிறது உடை. ஹேபிலிமெண்ட் அப்படின்னா உடை. ஹேபிட் அப்படிங்கிறது இயல்பு, பயிற்சி, பழக்கம். ஹேபிட் அப்படிங்கிறது பழக்கம். பழக்கம்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஹேபிட் அப்படிங்கிறது இயல்பு, பயிற்சி, அப்புறம் பழக்கம். அடுத்ததாக ஹேபிட்டபிள் ரூம் அப்படிங்கிறது குடியிருப்பறை தான் ஹேபிட்டபிள் ரூம். ஹேபிட்டபிள் ரூம் அப்படின்னா குடியிருப்பறை. ஹேபிட்டகிரேஷன் அப்படின்னா வாழிட இடப்பெயர்வு தான். வாழிட இடம்பெயர்வு தான் ஹேபிட்டகிரேஷன் அப்படிங்கிறது. ஹேபிட்டட் அப்படின்னா மக்கள் வாழிடம். ஹேபிட்டட் அப்படிங்கிறது மக்கள் வாழிடம். ஹேபிட்டகிரேஷன் அப்படின்னா வாழிட இடம்பெயர்வு. ஹேபிட்டட் அப்படிங்கிறது மக்கள் வாழிடம். ஹேபிட்டேஷன் அப்படிங்கிறது உறைவிடம், குடியிருப்பிடம். ஹேபிட்டேஷன் அப்படிங்கிறது உறைவிடம், குடியிருப்பிடம். ஹேபிட்டட் அப்படின்னா மக்கள் வாழிடம். ஹேபிட்டேஷன் அப்படின்னா உறைவிடம், குடியிருப்பிடம். ஹேபிச்சுவல் அப்படின்னா இயல்பான பழக்கமானதான் ஹேபிச்சுவல் ஆஃபண்டர் அப்படிங்கிறது வழக்கமாக குற்றம் புரிபவர் தான் ஹேபிட்டல் ஆஃபண்டர், தொடர் குற்றவாளி. ஹேபிட்டுவல் ஆஃபண்டர் அப்படிங்கிறது வழக்கமாக குற்றம் புரிபவர், தொடர் குற்றவாளி. அடுத்தது ஹேபிட்டுவல் பிரைசோனர் அப்படின்னா வழக்க சிறையாளி. வழக்க சிறையாளி தான் பிரைசோனர். பிரிசன் அப்படின்னா சிறை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹேபிட்டுவல் பிரைசோனர் அப்படின்னா வழக்க சிறையாளி. ஹேபிச்சுவலி அப்படிங்கிறது பழக்கமாக. ஹேபிச்சுவலி அப்படிங்கிறது பழக்கமாக. ஹேபிச்சுவேஷன் அப்படின்னா பழக்கமாதல். ஹேபிச்சுவேஷனுங்கிறது பழக்கமாதல். ஹேபிட்யூட் அப்படிங்கிறது மனப்பாங்கு. ஹேபிட்யூட் அப்படின்னா மனப்பாங்கு. ஹேபிட்யூ அப்படிங்கிறது வழக்கமாக வருபவர் தான் ஹேபிட்யூ. ஹேபிட்யூனா வழக்கமாக வருபவர். ஹேப்ரோமேனியா அப்படின்னா மகிழ் மருட்சி தான் ஹேப்ரோமேனியாங்கிறது மகிழ் மருட்சி. ஹேக் அப்படிங்கிறது துண்டுகளாக வெட்டு. ஹேக்னா துண்டுகளாக வெட்டு. ஹேக்ஷா அப்படிங்கிறது அரம்பவாள், மாலை ஆரம்பம், மாலை வெட்டுவாள் தான் ஹேக்ஷா. ஹேக்குங்கிறது துண்டுகளாக வெட்டு. ஹேக்ஷா அப்படிங்கிறது அரம்பவாள், மாலை ஆரம்பம், மாலை வெட்டுவாள். ஹேக்கத்தான் அப்படின்னா குழு மென்பொருள் ஆக்கம். ஹேக்கத்தான் அப்படிங்கிறது குழு மென்பொருள் ஆக்கம். குழு மென்பொருள் ஆக்கம் தான் ஹேக்கத்தான். ஹேக்கடு அப்படிங்கிறது முடக்கப்பட்டது. முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேக்ட் ஆப் அப்படின்னா எரிச்சல் மனத்தர். ஹேக்கடுங்கிறது முடக்கப்பட்டது. ஹேக்கர் அப்படின்னா முடக்குனர். ஹேக் பண்ணிட்டாங்க, நம்ம டேட்டாவில் ஹேக் பண்ணிட்டாங்க, முடக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேக்கட் அப்படிங்கிறது முடக்கப்பட்டது. ஹேக்கர்னா முடக்குனர். ஹேக்ட் ஆப் அப்படிங்கிறது எரிச்சல் மனத்தர். ஹேக்ட் ஆப் அப்படின்னா எரிச்சல் மனத்தர், எரிச்சலாக இருக்கிறவங்க ஹேக்ட் ஆப் அப்படிங்காங்க. ஹேக்கரி அப்படின்னா மாட்டு வண்டியை ஹேக்கரி அப்படிங்கிறாங்க. ஹேக்கிங் அப்படிங்கிறது கொந்துகை. ஹேக்கிங்னா கொந்துகை. ஹேக்கிங் நைஃப் அப்படிங்கிறது கொந்து கத்தி. நைஃப்னா கத்தி. ஹேக்கிங் நைஃப் அப்படிங்கிறது கொந்து கத்தி. ஹேக்கிங் டெக்ஸ்டைல் அப்படின்னா சிக்கெடுத்தல். ஹேக்கிங் டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது சிக்கெடுத்தல், சிக்கெடுக்கிறது. ஹேக்கிள் அப்படிங்கிறது சின்னச்சிலிர்ப்பு தான் ஹேக்கிள். ஹேக்கிள்ஸ் அப்படிங்கிறது கழுத்தில் தொங்கும் இறகுகள் தான் ஹேக்கிள்ஸ். ஹேக்கிள் அப்படிங்கிறது சின்னச்சிலிர்ப்பு. ஹேக்கிள்ஸ் அப்படின்னா கழுத்தில் தொங்கும் இறகுகள். ஹேக்கிள் ஃப்ராக்சர். ஹேக்லி ஃப்ராக்சர் அப்படிங்கிறது எலும்பு முறிவு. ஃப்ராக்சர் அப்படிங்கிறது முறிவு. ஹேக்லி ஃப்ராக்சர் அப்படிங்கிறது எலும்பு முறிவு. ஹேக்னி அப்படின்னா கூலிக்கு விடுங்குதிரை தான் ஹேக்னி. ஹேக்னி கேரியேஜ் அப்படிங்கிறது வாடகை வண்டி. ஹேக்ஷா பிளேட் அப்படின்னா வால்பட்டை, அரம்ப வால் தகடு தான் ஹேக்ஷா பிளேடு. ஹேக்ஷா பிளேட் அப்படின்னா வால்பட்டை, அரம்ப வால் தகடு. இங்கே ஹேக்ஷா அப்படிங்கிறது அரம்ப வால், மாலை அரம்பம், மாலை வெட்டுவாள். அப்போ அரம்ப வால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஹேக்ஷா பிளேட் அப்படிங்கிறது வால்பட்டை, அரம்ப வால் தகடு. ஹேக்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வாடகை வண்டி நிறுத்தம் தான் ஹேக்ஸ்டாண்ட்னா வாடகை வண்டி நிறுத்தம். ஹேக் ரைட்டர் அப்படின்னா கூலி எழுத்தர் தான் ஹேக் ரைட்டர் கூலி எழுத்தர். ரைட்டர்னா எழுத்தர். ஹேக் ரைட்டர் அப்படின்னா கூலி எழுத்தர். ஹாக்லே ஃப்ராக்சர் அப்படின்னா சொரசொரப்பான முறிவு தான் ஹாக்லே ஃப்ராக்சருங்கிறது சொரசொரப்பான முறிவு. ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா இணைய முடக்குனர். ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறது இணைய முடக்குனர். ஹேட் அப்படின்னா சரிவு சுரங்கம் தான் ஹேடு. ஹே மெட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது குருதி வழி பரவுதல். ஹேடுனா சரிவு சுரங்கம். ஹே மெட்டோஜெனிசிஸ் அப்படின்னா குருதி வழி பரவுதல். ஹே மாஞ்சியோமா அப்படின்னா குருதி நாளப்பற்று. ஹே மாஞ்சியோமா அப்படின்னா குருதி நாளப்புற்று தான் ஹே மாஞ்சியோமா. ஹே மேந்தஸ் அப்படின்னா குருதி வண்ண மலர் வகை தான் மேந்தஸ். மேந்தஸ் அப்படிங்கிறது மலர் வகை, குருதி வண்ண மலர் வகை தான் மாந்தஸ். மேந்தஸ். ஹே மேட்டிமெசஸ் அப்படிங்கிறது குருதி கக்கல்.
ஹேமாட்டிமெசிஸ் அப்படின்னா குருதி கக்கல். ஹெமட்டோசால்பின்ஸ் அப்படிங்கிறது குருதிக்குள் கருக்குழாய். ஹெமட்டோசால்பின்ஸ் அப்படின்னா குருதிக்குள் கருக்குழாய். இங்கே ஹேமாட்டிமெசிஸ் அப்படின்னா குருதி கக்கல் கக்கல். ஹேமாந்தஸ் அப்படிங்கிறது குருதி வண்ண மலர் வகை. ஹெமட்டாலஜி அப்படின்னா குருதியியல். ஹெமட்டோசிஸ் அப்படிங்கிறது அரத்த உருவாக்கம். ஹெமட்டோசிஸ் அப்படிங்கிறது அரத்த உருவாக்கம். ஹேமி அப்படிங்கிறது செந்நிறமி. ஹேமி அப்படின்னா செந்நிறமி. ஹேமோகோயில் அப்படின்னா அரத்தம் உடற்குழி. குருதிக்குழி தான் ஹேமோகோயல் அப்படிங்கிறது அரத்தம் உடற்குழி குருதிக்குழி. அடுத்தது ஹேமோகோனியா அப்படின்னா அரத்த மாசு அரத்த அழுக்கு தான் ஹேமோகோனியா. ஹேமோசைட்டோமீட்டர் அப்படிங்கிறது அப்படின்னா குருதி அணு அளவி தான் ஹேமோசைட்டோமீட்டர். குருதி அணு அளவி தான் ஹேமியோசைட்டோமீட்டர். ஹேமோலிம்ப் அப்படின்னா குருதி கொழுநீர் தான் ஹேமோலிம்ப். ஹேமோலைசிஸ் அப்படிங்கிறது குருதி சிதைவு தான் ஹேமோலைசிஸ். ஹேமோஃபிலியா அப்படிங்கிறது குருதி புற்றுநோய் தான் ஹேமோஃபிலியா. இங்கே ஹேமோலைசிஸ் அப்படின்னா குருதி சிதைவு. ஹேமோஃபிலியா அப்படிங்கிறது குருதி புற்றுநோய். ஹேமோரேஜ் அப்படின்னா குருதி பெருக்கு. ஹேப்ட் அப்படின்னா கைப்பிடி. ஹேப்ட்டுங்கிறது கைப்பிடி. ஹேக் அப்படிங்கிறது மந்திரக்காரி. ஹேப்ட்னா கைப்பிடி ஹேப்ட். அடுத்தது ஹேக் அப்படிங்கிறது மந்திரக்காரி. ஹேகார்டு அப்படின்னா தளர்வுற்ற. அடுத்தது ஹேகிள் அப்படிங்கிறது அடிமட்ட விலை. ஹேகிள்னா அடிமட்ட. ஹேக்கியார்ஜி அப்படிங்கிறது மெய்யறிவாளர் ஆட்சி தான் ஹேக்கியார்ஜி அப்படிங்கிறது மெய்யறிவாளர் ஆட்சி. ஹேகியோகிரேசி அப்படின்னா தூயோர் அரசு தான் ஹேகியோகிரேசி. ஹேகியோகிராஃபி அப்படின்னா திருத்தொண்டர் வரலாற்றியல். ஹேகியோகிராஃபி அப்படிங்கிறது திருத்தொண்டர் வரலாற்றியல். ஹேகியோலேட்டர் அப்படின்னா தொண்டர் சீர் பரவுவார். ஹேகியோலாட்ரி அப்படிங்கிறது திருத்தொண்டர் வழிபாடு. இங்கே ஹேகியோகிராஃபி அப்படின்னா திருத்தொண்டர் வரலாற்றியல். ஹேகியோலேட்டர் அப்படின்னா தொண்டர் சீர் பரவுவார். ஹேகியோலாட்ரி அப்படிங்கிறது திருத்தொண்டர் வழிபாடு. ஹேகியோலஜிஸ்ட் அப்படிங்கிறது திருத்தொண்டர் இலக்கிய எழுத்தர் தான் ஹேகியோலஜிஸ்ட். ஹேகியாலஜி அப்படிங்கிறது துறவியர் வாழ்க்கை இலக்கியம் தான் ஹேகியாலஜி அப்படிங்கிறது. ஹைகு அப்படிங்கிறது துளிப்பா. ஹைகு நம்ம தமிழில் ஹைகு படிச்சிருப்போம். ஹைகு அப்படின்னா துளிப்பா. ஹெயில் ஸ்ட்ரோம் அப்படிங்கிறது ஆலங்கட்டி மலை. ஹெயிலிங் அப்படிங்கிறது கல்மலை பொழிவு தான். ஹெயில் அப்படிங்கிறது நம்ம கல்மலை அப்படின்னு படிச்சிருப்போம். ஹெயிலிங் அப்படிங்கிறது கல்மலை பொழிவு. ஹெயில் ஸ்ட்ரோம் அப்படிங்கிறது ஆலங்கட்டி மலை. ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படிங்கிறது முடி அழகுபடுத்தினர் தான் ஹேர் ட்ரெஸ்ஸர். முடி ஒப்பனையர், முடி திருத்தினர், முடி வினைஞர். ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படிங்கிறது நம்ம முடி அழகுபடுத்துறது. முடி அழகுபடுத்தினர், முடி ஒப்பனையர், முடி திருத்தினர், முடி வினைஞர் தான் ஹேர் ட்ரெஸ்ஸர். அடுத்ததாக ஹேர் ஃபோலிக்கிள் அப்படின்னா மயிர்கால். ஹேர் ஃபோலிக்கிள் அப்படிங்கிறது மயிர்கால். ஹேர் ஹூக் அப்படிங்கிறது மயிர் கொக்கி. ஹேர் ஹூக் அப்படின்னா மயிர் கொக்கி. ஹூக்குனா கொக்கி. ஹேர்னா முடிக்கு மயிர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹேர் ஹூக் அப்படிங்கிறது மயிர் கொக்கி. ஹேர் பின் அப்படின்னா கொண்டை ஊசி நமக்கு தெரியும். சைடூசி அப்படின்னு சொல்லுவோம். கொண்டை ஊசி. ஹேர் பின் பெண்ட் அப்படிங்கிறது கொண்டையூசி வளைவு. பெண்டுனா வளைகிறது. ஹேர்பின் பெண்ட் அப்படின்னா கொண்டையூசி வளைவு. ஹேர் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது கடிகார சுருள்வில். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது அந்த சுருளாக இருக்கிறது. அப்போ ஹேர் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது கடிகார சுருள்வில். ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படிங்கிறது முடி ஒப்பனையாளர். இங்கே ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படின்னா முடி ஒப்பனையர், முடி அழகுபடுத்துனர், முடி திருத்தினர், முடிவினைஞர். இங்கே ஹேர்லைன் அப்படின்னா நுண்வரி. நுண்வரி. ஹேர் ரைசர் அப்படிங்கிறது பேரச்ச கதை தான் பேரச்ச கதை. ஹேர் ஸ்பிளிட்டர் அப்படிங்கிறது கூராய்வாளர். ஹேர் ஸ்பிளிட்டர் அப்படின்னா கூராய்வாளர் தான் ஹேர் ஸ்பிளிட்டர். ஹேர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது கையெழுத்து திறன் தான் ஹேர் ஸ்ட்ரோக்கு. ஹால்பெர்டியர் அப்படிங்கிறது வேலேந்தி. ஹால்பெர்டியர் அப்படிங்கிறது வேலேந்தி. ஹால் சயான் அப்படின்னா ஆளமைதி. ஹால் சயான் அப்படிங்கிறது ஆளமைதி. ஹால் சயான் டேஸ் அப்படின்னா அமைதி காலம். ஹால் சயான் அப்படின்னா ஆளமைதி. ஹால் சயான் டேஸ் அப்படிங்கிறது அமைதி காலம். ஹேல் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிறது நன்னலம். நன்னலம். ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம நலமாக இருக்கிறது. ஹேல் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிறது நன்னலம். ஹால்ப் அப்படின்னா அரை பாதி. ஹால் பியரிங் அப்படிங்கிறது அரை தாங்கிகள். ஹால் பைண்டிங் அப்படிங்கிறது அரை கட்டு. ஹால் பிளட் அப்படிங்கிறது கலப்பு உறவு. ஹாப் பாயில் அப்படின்னா அரை வேக்காடு. ஹால் பிரதர் அப்படின்னா மாற்றாந்தாய் வழி உடன் பிறந்தான் தான் ஹாப் பிரதர் அப்படிங்காங்க. ஹாப் ஹல்சன் அப்படின்னா குத்துச்சண்டை ஹாப் ஹல்சன் குத்துச்சண்டை. ஹால் மெஷர் அப்படிங்கிறது அரைகுறை கருவி தான் ஹால் மெஷர் அரைகுறை கருவி. ஹால் மூன் ஸ்டேக் அப்படிங்கிறது அரை வட்ட முளை தான் ஹால் மூன் ஸ்டேக். ஹால் பேட்டர்ன் அப்படிங்கிறது அரை தோரணி. ஹால்ப் சிஸ்டர் அப்படிங்கிறது மாற்றாந்தாய் வழி உடன் பிறந்தால் தான் ஹால்ப் சிஸ்டர். ஹால்ப் ஸ்டோரி அப்படிங்கிறது பாதி மாடி தான் ஹால்ப் ஸ்டோரி. ஹால்ப் ஸ்டோரி அப்படின்னா அரை கூரை தான் ஹால்ப் ஸ்டோரி. ஹால்ப் டேனடு லெதர் அப்படின்னா அரை பதத்தோல். லெதர் அப்படிங்கிறது தோல். ஹால்ப் டேனடு ரோல் அப்படின்னா ஹால்ப் டேனடு லெதர் அப்படின்னா அரை பதத்தோல். ஹால்ப் டைமர் அப்படின்னா அரை நேரம் வேலை செய்வதான் ஹாப் டைமர். ஹாப் டைட்டில் அப்படிங்கிறது சுருக்க தலைப்பு தான் ஹாப் டைட்டில்.
ஹால்ப் விட்டட் அப்படிங்கிறது மந்த மதியுள்ள. ஹாப் விட்டட் அப்படின்னா மந்த மதியுள்ள. ஹாஃப் இயர்லி ஜார்னல் அப்படிங்கிறது அரையாண்டு இதழ். ஹாஃப் இயர்லி ரிட்டன் அப்படின்னா அரையாண்டு விளக்க அறிக்கை. ஹால்ப் பேக் அப்படிங்கிறது இடைநிலை ஆட்டக்காரர் தான் ஹால்ப் பேக், இடைநிலை ஆட்டக்காரர். ஹாப் பிரீட் அப்படின்னா கலப்பின மகவு. ஹாப் பிரீட் அப்படிங்கிறது கலப்பின மகவு. ஹாப் கேப் அப்படிங்கிறது அடையாள வணக்கம். அடையாள வணக்கம் வந்து ஹாப் கேப். ஹாப் கேப்னா வணக்கம் வணக்கம் அடையாள வணக்கம் போடுறது ஹாப் கேப். ஹாப் கண்டென்டட் அப்படிங்கிறது அரை மனம் வந்து காப் கண்டென்டட். ஹாப் லேர்ன்ட் அப்படின்னா அரைவேக்காடு. ஹாப் பாயில் அப்படின்னாலும் அரைவேக்காடு. ஹாப் லேர்ன்ட் அப்படின்னாலும் அரைவேக்காடு. ஹாப் லிங்க் அப்படிங்கிறது குரலன். ஹாப்லிங்னா குரலன். ஹாப் மெண்டல் அப்படின்னா அரைக்கிருக்கன். மெண்டல்னா கிறுக்கு, அரைக்கிருக்கன் ஹாப் மெண்டல். ஹாப் பைக் அப்படின்னா குற்றீட்டி. ஹாப் பைக் அப்படிங்கிறது குற்றீட்டி. ஹாப் பிளக்டு அப்படிங்கிறது திடீர் பறிப்பு தான் பிளக்டு. பிளக்டு அப்படிங்கிறது புடுங்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஹாப் பிளக்டு அப்படின்னா திடீர் பறிப்பு. ஹாப் ஸ்பிரிட்டர் அப்படிங்கிறது அரை ஊக்கம். ஹாப் ஸ்பிரிட்டர் அப்படின்னா அரை ஊக்கம். ஹாப் டோன் பேப்பர் அப்படின்னா நுண்பதிவு படத்தால் தான் ஹாப் டோன் பேப்பர். ஹாப் வேவ் ரெட்டிஃபையர் அப்படிங்கிறது பாதி அலை மின்னோட்ட மாற்றுக்கருவி தான் ஹாப் வேவ் ரெட்டிஃபையர், பாதி அலை மின்னோட்ட மாற்றுக்கருவி. ஹாலிடம் அப்படின்னா விளக்கப்பட்ட இடம். காலிடம் அப்படிங்கிறது விளக்கப்பட்ட இடம். காலிடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, விளக்கப்பட்ட இடம். ஹாலியூக்டிக்ஸ் அப்படிங்கிறது மீன்பிடி நுட்பம். ஹாலியூக்டிக்ஸ்னா மீன்பிடி நுட்பம். ஹாலியூக்டிக்ஸ். ஹாலைட் அப்படிங்கிறது பாறை உப்பு. பாறை உப்பு. ஹாலிடோசிஸ் அப்படின்னா வாய்நாற்றம். வாய்நாற்றம். ஹாலிக்ஸ் அப்படிங்கிறது செவி விளிம்பு தான் ஹாலிக்ஸ். ஹால் அப்படின்னா அரங்கம், கூடம், மண்டபம், மன்றம் தான் என்னது ஹால். ஹால் டோர் அப்படின்னா முகப்பு வாயில் கதவு தான் ஹால் டோர். ஹால்மார்க் அப்படின்னா தரக்குறியீடு. ஹால்மார்க்னா நமக்கு தரக்குறியீடுன்னு தெரியும். ஹால் சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்னா தேர்வுக்கூட கண்காணிப்பாளர் தான் ஹால் சூப்பரிண்டென்ட், தேர்வுக்கூட கண்காணிப்பாளர். ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு. ஹால் டிக்கெட். ஹால்மார்க் ஈவெண்ட் அப்படிங்கிறது முத்தாய்ப்பு நிகழ்ச்சி. ஹால் டிக்கெட்னா தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு. ஹால்மார்க் ஈவெண்ட் அப்படிங்கிறது முத்தாய்ப்பு நிகழ்ச்சி. ஈவெண்ட்னா ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஹாலோ ஹங்கர் அப்படிங்கிறது பொறுமை பசி தான் ஹாலோ ஹங்கர். ஹங்கர் அப்படிங்கிறது பசிக்கிறது. ஹாலோ ஹங்கர் அப்படிங்கிறது பொறுமை பசி. ஹாலோ அப்படின்னா தூய்மையர். ஹாலோனா தூய்மையர். ஹாலுசினேஷன் அப்படின்னா மாயத்தோற்றம். ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது மாயத்தோற்றம். ஹாலுசினோஜன் அப்படிங்கிறது மன மருட்சி தூண்டிதான் ஹாலுசினோஜன். ஹாலக்ஸ் அப்படிங்கிறது கால் பெருவிரல். ஹாலோ பியாண்ட் அப்படின்னா உப்பு நீருரி அப்படிங்கிறது ஹாலோ பியாண்ட். ஹாலாய்டு அப்படின்னா உப்பினம். உப்பினம். ஹாலோபைட் அப்படின்னா சதுப்பு நிலவாழ் உயிரி தான் ஹாலோபைட். ஹாலோபைட்ஸ் அப்படிங்கிறது உவர் நில பயிர்கள். ஹால்ட் அப்படின்னா இடைத்தங்கல் நில். ஹால்ட்ங்கிறது இடைத்தங்கல் நில். ஹால்ட் அண்ட் கோ அப்படின்னா நின்று செல்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால்ட் அண்ட் கோ. ஹால்டர் அப்படின்னா நிலைநிறுத்தி. ஹால்டிங் அலோவன்ஸ் அப்படிங்கிறது இடைத்தங்கற் படி தான் ஹால்டிங் அலோவன்ஸ். அலோவன்ஸ் அப்படிங்கிறது படி அந்த சொல்லுவாங்க. ஹால்டிங் அலோவன்ஸ் அப்படின்னா இடைத்தங்கற் படி. ஹால்டிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தங்களிடம். தங்களிடம். ஹால்டு பேட்டர்ன் அப்படிங்கிறது பாதியாக்கிய வரைவு, பாதியாக்கிய தோரணி. இதுதான் ஹால்டு பேட்டர்ன். ஹால்வர் அப்படிங்கிறது பங்கிடுவோன். ஹாமடா அப்படிங்கிறது கற்பாலை. ஹால்வர் அப்படின்னா பங்கிடுவோன். ஹாமடா அப்படின்னா கற்பாலை. ஹேமட்ரையட் அப்படிங்கிறது காட்டணங்கு. ஹேமார்ச்சியா அப்படின்னா வீழ்ச்சி, பெருவீழ்ச்சி. ஹேமர்டியாலஜி அப்படின்னா கரிசியல். ஹேமட்டோபோபியா அப்படின்னா பழியச்சம். ஹாம்போன் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை நடிகர் தான் ஹாம்போன். ஹாம்லெட் அப்படின்னா சிற்றூர். ஹாம்லெட் அப்படிங்கிறது சிற்றூர். ஹேமர் அப்படின்னா சம்மட்டி. ஹேமர்னா சம்மட்டி, சுத்தியல் அப்படின்னு சொல்லுவோம். ஹேமர் அண்ட் டங்ஸ் அப்படின்னா பேராற்றலும் பேரொழியும் தான் ஹேமர் அண்ட் டங்ஸ். ஹேமர் மேன் அப்படின்னா சம்மட்டியால். ஹேமர் மூமெண்ட் அப்படிங்கிறது சுத்தியல் இயக்கம். ஹேமர் மூமெண்ட்னா சுத்தியல் இயக்கம். ஹேமர் டோ அப்படின்னா கால்விரல் தோரணி. அங்கக்கோணல் மேல்வலை கால்விரல் தான் ஹேமர் டோ. ஹேமாக் அப்படிங்கிறது தூளி தொட்டில் படுக்கை தான் ஹேமாக் அப்படிங்கிறது தூளி தொட்டில் படுக்கை. ஹேம்பர் அப்படிங்கிறது உணவு கூடை தான் ஹேம்பர். ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அப்படிங்கிறது பின்தொடை தசை. ஹேண்டுங்கிறது கை, பணியால், துண்டறிக்கை, துண்டு வெளியீடு, விளம்பர ஆவணம் எல்லாமே ஹேண்டு தான். ஹேண்ட் பிளாக்கிங் அப்படின்னா கைப்பட அச்சு தான் ஹேண்ட் பிளாக்கிங். ஹேண்ட் புக் அப்படின்னா கைச்சுவடி, கையேடு தான் ஹேண்ட் புக். ஹேண்ட் பிரேக் அப்படின்னா கைத்தடை. ஹேண்ட் பிரெத் அப்படிங்கிறது கை அகலம். ஹேண்ட் ஹப் அப்படிங்கிறது கை விலங்கு தான் ஹேண்ட் ஹப்பு. ஹேண்ட் டோலி அப்படிங்கிறது கை துடுப்பு. துடுப்பு. ஹேண்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா மன உறுதி. ஹேண்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது மன உறுதி வந்து ஹேண்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. ஹேண்ட் கிரீனேடு அப்படின்னா கையெறி குண்டு தான் ஹேண்ட் கிரீனேட் அப்படிங்கிறது கையெறி குண்டு. ஹேண்ட் ஹெல்டு ஸ்கேனர் அப்படின்னா கையடக்க வருடி. ஹேண்ட் ஹெல்டு ஸ்கேனர் அப்படிங்கிறது கையடக்க வருடி. ஸ்கேனர் அப்படிங்கிறது நம்ம வருடின்னு சொல்லுவோம். ஹேண்ட் ஹெல்டு ஸ்கேனர் அப்படிங்கிறது கையடக்க வருடி. ஹேண்ட் ஹோ அப்படின்னா களை கொட்டு. ஹேண்ட் குக் அப்படிங்கிறது கை கொக்கி. ஹேண்ட் ஹைஜீன் அப்படின்னா கை தூய்மை. ஹேண்ட் கர்ச்சிப் அப்படின்னா கை குட்டை. ஹேண்ட் நாட்டர் அப்படிங்கிறது கை முடிச்சு கருவி தான் ஹேண்ட் நாட்டர். ஹேண்ட் லிஸ்ட் அப்படின்னா கைச்சிட்டை. ஹேண்ட் மேடு பேப்பர் அப்படிங்கிறது கைவினைத்தாள். ஹேண்ட் மில்லர் அப்படின்னா கை இயக்க வெட்டுப்பொறி தான் ஹேண்ட் மில்லர். ஹேண்ட் மிக்ஸ் அப்படிங்கிறது கை கலவை. ஹேண்ட் நெட் அப்படின்னா கை வலை தான் ஹேண்ட் நெட்டு.
ஹேண்ட் நம்பரிங் மெஷின் அப்படிங்கிறது எண்ணிடும் கைப்பொறி தான் ஹேண்ட் நம்பரிங் மெஷின். ஹேண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா கைகளால் இயக்கப்படுகிறது தான் ஹேண்ட் ஆப்ரேட்டர். ஹேண்ட் ஓவர் அப்படின்னா ஒப்படை. ஹேண்ட் போஸ்ட் அப்படிங்கிறது வழிகாட்டி கம்பம். ஹேண்ட் பவுண்டிங் ரைஸ் அப்படிங்கிறது கைக்குத்தல் அரிசி. ஹேண்ட் ப்ரெஸ் அப்படிங்கிறது கை அச்சுப்பொறி. ஹேண்ட் பவுண்டிங் ரைஸ்னா கைக்குத்தல் அரிசி. ஹேண்ட் ப்ரெஸ் அப்படின்னா கை அச்சுப்பொறி. ஹேண்ட் ரெசிப்ட் அப்படிங்கிறது கைச்சாத்து பற்றுச்சீட்டு தான் ரெசிப்ட், ஹேண்ட் ரெசிப்ட். ஹேண்ட் ரோலர் அப்படின்னா கை உருளை. ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறது கைவிதி. ஹேண்ட் சானிடைசர் அப்படின்னா கை தூய்மை. சானிடைசர்னால் அந்த தூய்மைப்படுத்துறதுக்கு லிக்விட் மாதிரி இருக்கும் அது. ஹேண்ட் சானிடைசர் அப்படின்னா கை தூய்மை. ஹேண்ட் ஷாஷ் அப்படிங்கிறது கை மாசு நீக்கி, ஹேண்ட் ஷாஷ். ஹேண்ட் ஸ்க்ரூ அப்படிங்கிறது கை திருகாணி. ஹேண்ட் செட் அப்படின்னா கையச்சு கோப்பு. ஹேண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது கைத்திறன். ஹேண்ட் டூல்ஸ் அப்படின்னா கை கருவிகள். ஹேண்ட் டர்னிங் அப்படிங்கிறது கை கடைசல் தான் ஹேண்ட் டர்னிங். ஹேண்ட் வாய்ஸ் அப்படின்னா கை குரடு தான் ஹேண்ட் வாய்ஸ். ஹேண்ட் வீடிங் அப்படிங்கிறது கையால் களை எடுத்தல் தான் ஹேண்ட் வீடிங். ஹேண்ட் கப்ஸ் அப்படிங்கிறது கை விலங்கு. ஹேண்ட் ஃபெட்டர் அப்படிங்கிறது கை விலங்கு. ஹேண்ட் கப்ஸ்னாலும் கை விலங்கு தான், ஹேண்ட் ஃபெட்டர்னாலும் கை விலங்கு தான். ஹேண்ட்ஃபுல் அப்படின்னா குறைந்த அளவு, கையளவு, சிறிதளவு தான் எனது ஹேண்ட்ஃபுல். ஹேண்ட் கிரீனேட் அப்படிங்கிறது கையெறி குண்டு தான் ஹேண்ட் கிரீனேட். இது ப்ரீவியஸ் பேஜ்லேயே படிச்சிருப்போம். ஹேண்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறது நெருங்கி போகிறதல் தான் ஹேண்ட் கிரிப்ஸ். ஹேண்டிகேப் அப்படின்னா இடையூறு தடங்கள். ஹேண்டிகேப்புங்கிறது இடையூறு தடங்கள். ஹேண்டிகேப்டு அப்படின்னா மாற்றுத்திறனாளி. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்னா கைத்திற வினைகள், கைத்திற தொழில், கைவினை பொருட்கள் தான் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஹேண்டிகிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னா கைவினை கலைஞர். ஹேண்டிங் ஓவர் சார்ஜ் அப்படிங்கிறது பொறுப்பு ஒப்புவித்தல் தான் ஹேண்டிங் ஓவர் சார்ஜ். ஹேண்டி ஒர்க்னா கைவினை. ஹேண்டில் அப்படிங்கிறது கைப்பிடி, கையாள் தான் ஹேண்டில். ஹேண்டில் பார் அப்படின்னா கைப்பிடி பட்டை. ஹேண்டில் கிரிப் அப்படிங்கிறது பிடியுறை. ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னா பொறுப்பாளுநர், கையாளுநர். ஹேண்ட்லர்ஸ் பொறுப்பாளுநர், கையாளுநர் தான் ஹேண்ட்லர்ஸ். ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது கையாளுதல் செலவு. ஹேண்ட்லிஸ்ட் அப்படின்னா கைப்பெட்டி. ஹேண்ட்லாக் அப்படின்னா கை தூண்டில், கயிறு. ஹேண்ட்லூம் அப்படின்னா கைத்தறி. ஹேண்ட்மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறது கைமெருகு. ஹேண்ட்மெய்ட் அப்படிங்கிறது பணிப்பெண். ஹேண்ட் அவுட் அப்படிங்கிறது செய்தித்தாள் தரவல். ஹேண்ட் ரயில் வெர்த் அப்படிங்கிறது கைப்பிடி வளையம் தான் ஹேண்ட் ரயில் வெர்த்து. ஹேண்ட் ரேமர் அப்படின்னா கை மிதிப்பகம், திமிசுக்கட்டை தான் ஹேண்ட் ரேமர். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது செவிப்பேசி. ஹேண்ட்சல் அப்படின்னா நிகழ்ச்சி தொடக்க பரிசு தான் ஹேண்ட்சல். ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறது அழகான அழகிய தோற்றம். ஹேண்ட்ஸம் பாய், ஹேண்ட்ஸம் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹேண்ட்ஸ்பன் அப்படின்னா கைகளால் நூற்கப்பட்ட ஹேண்ட்ஸ்பன். ஹேண்ட்ஸ்டர்ன் அப்படிங்கிறது சிறு செயல். ஹேண்ட்ஸி அப்படிங்கிறது இசையா தொடுகை. ஹேண்ட் டு மவுத் அப்படிங்கிறது சேமிக்க இயலாத. ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா கையெழுத்து. ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னா கையெழுத்து வல்லுநர். ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னேஷன் அப்படின்னா எளிய கையெழுத்து. ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிறது கையினால் எழுதப்பட்ட. ஹேண்ட் ரிட்டன் அப்படின்னா கையினால் எழுதப்பட்ட. ஹேண்டி கேமரா அப்படின்னா கைப்பட கருவி. ஹேங்கார் அப்படிங்கிறது வானூர்தி பணிமனை தான் ஹேங்கார். ஹேங்கர் பியரிங் அப்படிங்கிறது அடிப்படை பட்டை தாங்கி தான் ஹேங்கர் பியரிங். ஹேங்கர் ஆன் அப்படின்னா அண்டி இருப்பவன் தான் ஹேங்கர் ஆன். ஹேங் லிடிங் அப்படிங்கிறது பறக்கும் விளையாட்டு. ஹேங்கிங் அப்படின்னா தூக்கிலிடல். ஹேங்கிங் சார்ட் அப்படின்னா தொங்கு சீட்டு. ஹேங்கிங் சார்ட்னா தொங்கு சீட்டு. ஹேங்கிங் கோர் அப்படிங்கிறது தொங்கு உள்ளகம். ஹேங்கிங் ட்ராப் அப்படின்னா தொங்கு துளி. கேங்கிங் கிளாசியர் அப்படின்னா தொங்கும் பனியாறு தான் கேங்கிங் கிளாசியர். ஹேங்கிங் ஐடென்ஷன் அப்படிங்கிறது வெளி ஓர வெட்டீடு தான் ஹேங்கிங் ஐடென்ஷன். ஹேங்கிங் ஓவர் அப்படின்னா உரிய மாற்றல் ஒப்படைப்பு. ஹேங்கிங் ஓவர் உரிய மாற்றல் ஒப்படைப்பு, அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்கிறத ஹேங்கிங் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேங்கிங் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது தொங்கு படிகள். ஹேங்கிங் ஸ்டெப்ஸ்னா தொங்கு படிகள். ஹேங்கிங் ஸ்டில் அப்படிங்கிறது தொங்கு நிலை வரிச்சட்டம். ஹேங்கிங் வேலி அப்படின்னா தொங்கு சமவெளி. வேலினா சமவெளி. ஹேங்கிங் வேலிங்னா தொங்கு சமவெளி. ஹேங்மேன் அப்படின்னா தூக்கிலிடுபவர் தான் ஹேங்மேன். ஹேங் ஓவர் அப்படிங்கிறது நீட்டிப்பு. ஹேங்க் அப்படிங்கிறது நூற்சிட்டம். ஹேங்கர் அப்படிங்கிறது வேனவா மீயாசை. ஹேங்கர் அப்படின்னா வேனவா மீயாசை. ஹேன்சல் அப்படின்னா அன்பளிப்பு. ஹேன்சல்னா அன்பளிப்பு. ஹேன்சம் அப்படின்னா குதிரை இழுவை. ஹேன்சம். ஹான் யாக்கோ அப்படின்னா நுனிக்கால் நடை தான் ஹான் யாக்கோ நுனிக்கால் நடை. கேப் அப்படின்னா தற்செயல். கேப்பலோனிஷியா அப்படின்னா விரல் மெலிவு நோய். கேப்பலோனிஷியானா விரல் மெலிவு நோய். ஹேப்பன்ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது தற்செயல் நிகழ்வு. ஹேப்பசார்டு அப்படின்னா அரைகுறையான ஒழுங்கற்ற தாறுமாறானதான் ஹேப்பசார்டு. ஹாப்பிபோவியா அப்படின்னா தொடுகை எச்சம் தான் ஹாப்பிபோவியா. ஹேப்லஸ் அப்படின்னா போகுல். ஹேப்லஸ்ங்கிறது போகுல். ஹேப்லோகிராஃபி அப்படின்னா கவனக்குறை பிழை. ஹேப்லோலஜி அப்படிங்கிறது ஹேப்லோலஜி அப்படின்னா அசைகடல். ஹேப்பனட் அப்படின்னா நிகழ்ந்த நேர்ந்த. ஹேப்பன்ஸ்டான்ஸ் அப்படின்னா நடக்கும் நிகழ்வு. ஹாப்பிபி அப்படிங்கிறது மகிழ்வூட்டு. ஹேப்பன்ஸ்டான்ஸ்னா நடக்கும் நிகழ்வு. ஹாப்பிபி அப்படின்னா மகிழ்வூட்டு. ஹாப்பிலி அப்படிங்கிறது உவகையுடன் மகிழ்ச்சியோடு தான் ஹாப்பிலி. ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சியான. ஹாப்டரான் அப்படின்னா ஒட்டுறுப்பு. அப்படிங்கிறது ஒட்டுறுப்பு. ஹாப்டிஸ் அப்படிங்கிறது தொடு உணர்வியல் தான் ஹாப்டிஸ். கேப்டரான்னா ஒட்டுறுப்பு. ஹாப்டிஸ்னா தொடு உணர்வியல். ஹாப்டோட்ரோபிசம் அப்படின்னா தொடு நாட்டம். ஹேராங்கியூ அப்படிங்கிறது நீளுரை. ஹேராங்கியூயர் அப்படின்னா விற்பன்னன் தான் ஹேராங்கியூயர். ஹாரஸ் அப்படிங்கிறது குதிரைப்பண்ணை. ஹாரஸ் அப்படின்னா குதிரைப்பண்ணை. ஹராஸ் அப்படிங்கிறது அலைக்களி. ஹராசிங் அப்படிங்கிறது அலைக்கழிக்கை. ஹார்பிங்கர் அப்படிங்கிறது முன்னறிவிப்பாளர் தான் ஹார்பிங்கர். ஹார்பர் அப்படின்னா துறைமுகம். ஹார்பரேஜ் அப்படிங்கிறது புகலிடம். ஹார்பரிங் அப்படிங்கிறது பதுங்கி இருக்க செய்தல் தான் ஹார்பரிங் தி அக்யூஸ்ட் அப்படின்னா குற்றவாளிக்கு புகலிடம் அளித்தல் தான் ஹார்பரிங் தி அக்யூஸ்ட்.
ஹார்டுனா கடினமான, ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படிங்கிறது கண்டிப்பான நெறி, கோடா நெறி, நெகிழ் நெகிழ் தற்கையலா நெறி தான் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். ஹார்டு பிராஸ் அப்படின்னா கடின பித்தளை. ஹார்டு கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது வன்பொருள் உள்ளமைவு தான் ஹார்டு கான்ஃபிகரேஷன். ஹார்டு கோர் அப்படிங்கிறது கடினமான கருப்பகுதி தான் ஹார்டு கோர். ஹார்டு கரன்சி அப்படிங்கிறது நிலை பண மதிப்பு தான் ஹார்டு கரன்சி. ஹார்டு ஏர்ன்ட் அப்படின்னா கடும் உழைப்பில் பெற்ற வருந்தி ஈட்டிய தான் ஹார்டு ஏர்ன்டு. ஹார்ட் ஏர்ன்டு மணி அப்படின்னா கடும் உழைப்பில் சேர்த்த பணம், பாடுபட்ட பணம் தான் ஹார்ட் ஏர்ன்டு மணி. ஹார்டு ஹெட்டட் அப்படிங்கிறது கடி பயன் தான் ஹார்டு ஹெட்டட். ஹார்டு ஹோல் அப்படிங்கிறது பட்டை துவாரம். ஹோல்னா துவாரம், ஹார்ட் ஹோல்னா பட்டை துவாரம். ஹார்ட் லேபர் அப்படிங்கிறது வல்லுழைப்பு. ஹார்ட் பேன் அப்படின்னா மண் இறுக்கம். ஹார்ட் ரேடியேஷன் அப்படிங்கிறது வன்கதிர் வீச்சு. ஹார்ட் சைஸ்டு அப்படின்னா கெட்டி அளவு. ஹார்ட் டாப் அப்படிங்கிறது மாலை முகடு. ஹார்ட் பாயில்டு அப்படிங்கிறது உணர்ச்சி இல்லாத. ஹார்ட் டீயிங் அப்படிங்கிறது அப்படின்னா கெட்டியாக்குதல். கார்டியிங் அப்படிங்கிறது கெட்டியாக்குதல். ஹார்டனபிலிட்டி அப்படின்னா கடினமாகும் தன்மை தான் ஹார்டனபிலிட்டி. ஹார்டனிங் பீரியட் அப்படின்னா உறுதியாக்கும் பருவம். ஹார்டனிங் பீரியட் அப்படின்னா உறுதியாக்கும் பருவம். ஹார்டு ஃபேஸ் அப்படிங்கிறது அருளிலார் கடுமுகம். ஹார்டு ஃபேஸ் அப்படின்னா அருள் இல்லாதவர்களோட கடுமுகம், கடிய முகம் தான் ஹார்டு ஃபேஸ் அப்படிங்காங்க. ஹார்டு ஃபிஸ்டர் அப்படிங்கிறது இவரத்தனமான. ஹார்டு ஃபிஸ்டர் அப்படின்னா இவரத்தனமான தான் ஹார்டு பிஸ்டட். ஹார்டு காட்டட் அப்படின்னா கல்நெஞ்சக்காரங்களை ஹார்ட் காட்டர்னு சொல்கிறாங்க. ஹார்டிஹுட் அப்படிங்கிறது நெஞ்சுரம். ஹார்டிஹுட் அப்படின்னா நெஞ்சுரம் ஹார்டிஹுட். ஹார்டினஸ் அப்படிங்கிறது அஞ்சாமை. ஹார்ட்ஷிப் அப்படின்னா இடர். ஹார்ட் சைஸ் அப்படின்னா கெட்டி அளவு. ஹார்ட் டைம்ஸ் அப்படிங்கிறது துன்ப காலம், வேதனை காலம் தான் ஹார்ட் டைம்ஸ் கடினமான காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, துன்ப காலம், வேதனை காலம். ஹார்ட்வேர் அப்படின்னா வன் சரக்கு, வன்பொருள், வன் மாலைகள் தான் ஹார்ட்வேர். ஹார்ட் ஓன் அப்படின்னா அறிதல் பெற்ற அறிதல் வென்ற தான் ஹார்ட் ஓன். ஹார்ட் ஒர்க்னா கடின உழைப்பு. ஹார்டி ஹோல் அப்படிங்கிறது பட்டை வலி. ஹேரி லிப் அப்படிங்கிறது உதட்டு பிளவு தான் ஹேரி லிப். ஹேரம் அப்படிங்கிறது அந்தப்புறம். ஹேரம் அப்படின்னா அந்தப்புறம். ஹரிகாமி அப்படிங்கிறது தலைமுடி ஒப்பனை தான் ஹேரிகாமி. ஹரிஜன் வெல்பேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஆதி திராவிடர் நலத்துறை. ஹரிஜன்ஸ்னா ஆதி திராவிடர். ஹரிஜன்ஸ் அப்லிப்ட் அப்படின்னா ஆதி திராவிடர் முன்னேற்றம். ஹார்க் அப்படிங்கிறது உற்றுக்கேள். ஹார்க்னா உற்றுக்கேள். ஹார்லி குயின் அப்படின்னா ஊமை கோமாளி. ஹார்லி குயினேட் அப்படின்னா கோமாளித்தனம். ஹார்ம் அப்படிங்கிறது அழிவு, இழப்பு, தீங்கு, துன்பம் தான் ஹார்ம்ஃபுல் அப்படின்னா தீங்கு விளைவிக்கின்றதான் ஹார்ம்ஃபுல் யூஸ் அப்படிங்கிறது கெடு பாவிப்பு. ஹார்ம்ஃபுல் யூஸ். ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது சீரிசை அலையேற்றி. ஹார்மோனியஸ் அப்படிங்கிறது இணக்கமானதான் ஹார்மோனியஸ். ஹார்மோனைஸ் அப்படிங்கிறது இனக்குவிப்பு. ஹார்மோனி அப்படிங்கிறது ஒத்திசை, ஒற்றுமை தான் ஹார்மோனி. ஹார்னஸ் அப்படிங்கிறது சேனம். ஹார்னஸ்னா சேனம். ஹார்னஸ் லெதர் அப்படிங்கிறது சேனப்பட்டை தோல் தான் ஹார்னஸ் லெதர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10 pages ஆஃப் ஹச் சீரிஸ் ஆர்டிஸ்டல் அகராதி வந்து பார்த்துருக்கோம். வித்தவுட் ஷார்ட்கட் வீடியோ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜி சீரிஸோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.